திருச்சிற்றம்பலம். நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கைதொழுவேன். வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே. கோளிலி எம்பெருமான் கோளிலி அம்பெருமான் குண்டை ஊர்ச்சில நெல்லு பெற்றேன். ஆளிலை அம்பெருமான் அவை அட்டித்தர பணியே. எல்லாம் வல்ல திருவாரூர் தியாகேச பெருமான் பொன்னம்பல நாயகனை சித்தம்பர நாயகனை அகக்கண்ணிலே இருத்தி அந்த சிதம்பர நாயகன் திருவாரூர் தியாகேச பெருமானை மனதிருத்தி எல்லாம் வல்ல கந்தவேற் பெருமானையும் குருநாதரையும் பணிந்து ஈழமண்டலத்திலே நமக்கெல்லாம் அரூபிகளாக வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய சித்தர் பெருமக்களையும் பணிந்து சிரமேற்கொண்டு ஆன்மீகம் அறிவோம் நிகழ்வின் வாயிலாக உலகெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிவநேய செல்வர்களை இன்றைய நாளில் சந்திப்பதில் இறைவர்களுக்கு நன்றி கூறி இன்றைய இந்த இனிய பொழுதிலே திருவாரூர் தியாகேச பெருமானுடைய பேரருளை பேசுவதென்றால் ஓரிரு நாட்கள் போதாது. அப்படிப்பட்ட இந்த திருவாரூரிலே ஆழித்தேர் என்று சொல்லப்படுகின்ற இந்த தேர் எங்களுடைய பூமிக்கு எவ்வாறு வந்தது? எல்லா ஆலயங்களிலேயும் நாங்கள் தேர் இழுக்கின்றோம், வடம் பிடிக்கின்றோம். ஒரு முறை வடத்தை தொட்டு விட்டால் எங்களுடைய பாவ வினைகள் எல்லாம் அறந்துவிடும் என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த ரதோற்சவ நாளிலே தேர் திருவிழாவிலே மக்கள் எல்லாம் ஒன்று கூடி மனம் ஒன்றித்து பெருமானை அந்த ரதத்திலே இருத்தி பெருவிழாவாக பெருமானை ஆரோகணித்து அழகு பார்த்து இழுத்து வருகின்றோம். அப்படிப்பட்ட இந்த ரதமானது இந்த பூமிக்கு எவ்வாறு வந்தது என்கின்ற அற்புதமான செய்தியை திருவாரூர் பெருமானுடைய தல வரலாற்றோடு ஒப்பிட்டு அந்த அற்புதமான செய்தியை உங்களோடு பகிரலாம் என்று நினைக்கின்றேன். பெருமானுடைய திருவருள் உங்களுக்கெல்லாம் தெரியும். முசுகுந்த சக்கரவர்த்தி மகா சிவராத்திரியோடு சம்பந்தப்பட்டவர். அந்த முசு என்று சொன்னால் குரங்கு. அதாவது மகா சிவராத்திரி நாளிலே குரங்கு பெருமானுக்கு வில்வ இலைகளால், அதாவது கூகுளம் 1 சாத்தின் குலவு சாலோகமாகும், கூகுளம் 2 சாத்தின் குலவு சாமீபமாகும், கூகுளம் 3 சாத்தின் குலவு சா ரூபமாகும், கூகுளம் 4 சாத்தின் கூடும் சாய்ச்சியம் தானே என்று வாக்குக்கு அமைய இந்த வில்வம் இலக்கிருக்கக்கூடிய மகத்துவம் அது திரிசூலம் போன்றது. திரிசூலம் போன்று அந்த வில்வம் இலையிலே அந்த 3 இலைகளிலும் முக்கண்ணாக விளங்கக்கூடிய ஈசனுடைய ஆன்மீக தத்துவங்களும் மருத்துவ தத்துவங்களும் இணைந்த அந்த வில்வ மரத்தின் மகிமையின் காரணமாக அந்த முசு என்று சொல்லப்படுகின்ற குரங்கு பிறவியாகிய அந்த பிறவி என்ன செய்கிறது என்றால் சிவனை அர்ச்சித்து மகா சிவராத்திரி என்று அறியப்படாத அந்த நாளிலே பெருமானை வழிபாடு செய்கிறது. தன்னை அறியாமலே வழிபாடு செய்கின்ற பொழுது, அதாவது உமையவளோடு பெருமான் உரையாடி கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே சிவலிங்கத்துக்கு இந்த குரங்கு வில்வ இலைகளை போட்டு இறையருளுக்கு பாத்திரமாகி அன்றைய நாள் மகா சிவராத்திரி பெருமான் தேவிக்கு கூறுகின்றார், குரங்கினிடத்திலே நீ கோபம் கொள்ள வேண்டாம், அது நம்மை அர்ச்சித்திருக்கிறது, அதற்கு நாங்கள் ஏதாவது வரமளிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த குரங்குக்கு பூவுலகத்திலே சென்று நீ மன்னனாக பிறப்பாய், சிவப்பணிகளை செய்வாய் என்ற அரிய அற்புதமான வரத்தை பெருமான் அந்த குரங்குக்கு கொடுக்கிறார். அந்த குரங்கு கூட பெருமானை பிரிந்து விடக்கூடாது என்று, அதாவது கண்ணப்ப நாயனார் எவ்வாறு கன்றகள் புனிற்றா போல பெருமானை காலத்தி மலையிலே கட்டி அணைத்து கொண்டு தவித்து அவரை விட்டு செல்ல முடியாமல் தவித்து நின்றாரோ அதுபோல அந்த குரங்கு கேட்கிறது, பெருமானே நான் பூவுலகத்துக்கு சென்றால் தாங்கள் என்னை பிரிந்து விடுவீர்கள், ஆகவே நான் பூவுலகத்துக்கு செல்லவில்லை. அப்படி செல்வதானால் உங்கள் கட்டளையை நான் ஏற்பதானால்
நான் எந்த பிறவியோடு உங்களுடைய அருளுக்கு பாத்திரமானேனோ அந்த பிறவி எனக்கு மறவாதிருக்க அந்த முகத்தினையே எனக்கு அந்த மனித பிறவியாக நான் பூலகத்துக்கு செல்கின்ற பொழுதும் அந்த முகத்தையே எனக்கு தந்தருள வேண்டும். பாருங்கள் எவ்வளவு சிவன் அருள் பக்தி என்று. குரங்கு குரங்கு என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அந்த குரங்குக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது என்பதுதான் இங்கே கேள்வி. அந்த குரங்கு அப்படியே குரங்கு முகத்தோடு பூலகத்திலே வந்து முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறக்கிறது. இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி தேவாசுரர்களுக்கெல்லாம் யுத்தத்திலே உதவக்கூடிய பலமும் பராக்கிரமும் பொருந்திய மகா சக்கரவர்த்தியாக இந்த தரணியை ஆள்கின்றது திருவாரூரிலே இருந்து. அங்கே புற்றிடங்கண்ட பெருமானாக பெருமான் இருக்கின்றார். புற்று வடிவிலே இருக்கிறார். அவருக்கு அபிஷேகங்கள் எல்லாம் கிடையாது. எந்த காலத்திலேயும் அபிஷேகம் கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய அந்த பெருமான், புற்றிடங்கொண்ட பெருமான் இருக்கக்கூடிய அந்த பூவுலகத்திலே இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி அரசாட்சி செய்து வருகிறார்கள். தேவர்களுக்கெல்லாம் அசுரர்களுக்கிடையிலே அடிக்கடி யுத்தங்கள் நிகழ்வதுண்டு. அப்பொழுது இந்த பூவுலகவாசியான முசுகுந்த சக்கரவர்த்தி பல தடவைகள் இந்த தேவர்களுக்கு யுத்தத்திலே போய் பங்கெடுத்து வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படி ஒரு முறை தேவாசுர யுத்தம் நடந்த பொழுது முசுகுந்த சக்கரவர்த்தி உதவுகிறார். அதிலே மகிழ்ந்த இந்திரன் முசுகுந்த சக்கரவர்த்தியின் பலத்தையும் பராக்கிரமத்தையும் பிரமித்து அவருக்கு ஏதாவது பரிசளிக்க வேண்டும் என்று எண்ணி முசுகுந்த சக்கரவர்த்தியை தேவர்லோகத்துக்கு அழைத்து கொண்டு செல்கிறார். அப்படி அழைத்து கொண்டு செல்லுகிற பொழுது முசுகுந்த சக்கரவர்த்தியை சொல்லுகிறான், இந்த தேவருலகத்திலே சென்று எங்களுடைய ஏவலர்கள் மூலம் தேவருலகம் முழுவதையும் சுத்தி பாருங்கள் சக்கரவர்த்தி நண்பா, தங்களுக்கு எது பிடித்திருக்கிறதோ எது வேண்டுமோ கேளுங்கள் தருகிறேன் என்று கூறிவிட்டார். அன்றைக்கெல்லாம் வாக்கை சத்திய வாக்காக கொண்டு தம் உயிரினும் மேலாக மதித்தவர்கள் தேவர்கள், அசுரர்கள், முனிவர்கள், ரிஷிகள் என்று சொல்லப்படுகின்ற அத்தனை பேரும் இன்றைக்கு நாங்கள் சொல்லிவிட்ட வாக்கை கடந்து பயணிக்கக்கூடிய துச்சமான மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த கலியுகத்தில். அப்ப இந்த தேவேந்திரன் சொன்ன வாக்கின்படி அந்த தேவலோகத்தை சுத்தி பார்க்கிறார் முசுகுந்த சக்கரவர்த்தி. எல்லாம் பொன் பொருள் மாளிகை மணிகள் அத்தனையும் இருக்கிறது. எல்லாவற்றையும் சுத்தி பார்த்துவிட்டு அங்கே அவருடைய கண்ணில் பட்டது அங்கே இருந்த, அதாவது மகாவிஷ்ணு ஒரு காலத்திலே வைத்து வழிபாடு செய்த நடராயருடைய திருவுருவச் சிலை. அந்த நடராயர் திருவுருவச் சிலையை இந்திரனுக்கு நாராயணர் பரிசளிக்கிறார் அவன் வழிபாடு செய்வதற்காக. அந்த நாராயணர் சிலையை, அதாவது மன்னிக்க வேண்டும், நடராயர் சிலையை இந்திரன் நீண்ட காலம் வைத்து வழிபாடு செய்கின்றான். இந்த இந்திரன் நீண்ட காலம் வைத்து வழிபாடு செய்கின்ற இந்த நடராயர் சிலை அவருடைய கண்ணுக்கு படுகிறது. முசுகுந்த சக்கரவர்த்தி அந்த நடராயருடைய திருவுருவத்தை பார்த்தோன்னு நினைக்கிறான், எங்கட பூலோகத்திலே பெருமான் புற்று வடிவாக இருக்கிறார், அவருடைய திருவுருவத்தை நாங்கள் தீர்மானிக்க முடியாததாக இருக்கிறதே, ஆகவே இந்த பெருமானுடைய திருவுருவச் சிலையை நான் இந்திரனிடம் கேட்டு பூலோகத்துக்கு கொண்டு செல்வோம் என்று எண்ணுகிறான். அதன்படி இந்திரனிடத்திலே வந்து தன்னுடைய விண்ணப்பத்தை கூறுவதற்கு முன்பே இந்திரன் கேட்கிறான் முசுகுந்த சக்கரவர்த்தியை பார்த்து, எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்து விட்டீர்களா? உங்களுக்கு எது உங்களுடைய மனதை கவர்ந்தது, எது உங்களுக்கு வேணும் நண்பா என்று சொல்லி அங்கே நட்பு பாராட்டுகிறான். நட்பு பாராட்டுகின்ற பொழுது முசுகுந்த சக்கரவர்த்தி மிக சாவகமாக சொன்னார், இங்கு இருப்பவையெல்லாம் பூ உலகத்திலே இருக்கிறது, தேவர் உலகத்தில் இருப்பவையெல்லாம் பூ உலகத்திலே இருக்கின்றது. ஆனால் ஒன்று மட்டும்தான் இல்லை, அதை மட்டும்தான் நீங்கள் எனக்கு பரிசாக தர வேண்டும் என்று நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் என்று. அப்ப எல்லாம் இருக்கிறது என்ற உடனே இந்திரனுடைய மனதிலே ஒரு சின்ன சஞ்சலம், இது என்னடா தேவர் உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் பூ உலகத்திலே இருக்கிறது என்றால் அப்ப பூ உலகம் எங்களை தேவர் உலகத்தை விட சிறந்ததா என்ற ஒரு கர்வம் அவனுக்குள்ளே இருக்கின்ற மறுகணமே முசுகுந்த சக்கரவர்த்தி சொல்லுகிறார், ஒன்று மட்டும்தான் இல்லை என்ற அளவிலே அவனுக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டுக் கொள்கிறது. ஒரு கர்வம், பரவாயில்லை ஒன்றாவது பூவுலகத்தை விட எங்களிடத்திலே வித்தியாசமாக இருக்கிறதே என்று சொல்லி மனம் திருப்திப்பட்டுக் கொள்கிறான். அந்த நேரத்திலே என்ன ஒன்று இல்லை, அதை கேளுங்கள் நான் தருகிறேன் என்று மீண்டும் கூறுகிறான். முசுகுந்த சக்கரவர்த்தி சொல்லுகிறார், வேறு ஒன்றும் இல்லை, பெருமானுடைய திருவுருவச் சிலையை பார்த்தேன், அந்த சிலையை நீங்கள் எனக்கு பரிசாக கொடுத்தால் நான் அவரை கொண்டு சென்று அவருடைய உருவத்தை நாளும் பார்த்து வழிபாடு செய்வதற்கு எனக்கு ஆத்ம திருப்தியாக இருக்கும் என்று சொல்லி கேட்கிறார். இதை கேட்டவுடனே இந்திரனுக்கு கலக்கம். ஆனாலும் கொடுத்த வாக்கை மீற முடியாது, எப்படியோ கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இருந்தாலும் ஒரு சூழ்ச்சி செய்கிறான், அவருடைய சிவபக்தியை பரிசோதிக்கிறான். எப்படி என்றால், நாளைய தினம்
உங்களுக்குரிய இந்த சிலையை தருகிறேன் என்று சொல்லி கூறிவிட்டு அன்று இரவோடு இரவாக என்ன செய்கிறான் என்றால் சிற்பியை அழைத்து விஸ்வகர்மா மூலம் அங்கே அதே போன்ற சிற்பம் 5 சிற்பங்கள் செய்யப்படுகின்றன. அந்த 5 சிற்பங்களோடு இந்த சிற்பம் 6 சிற்பங்களும் அங்கே செய்யப்பட்டு ஒன்றாக வைக்கப்பட்டு மலர்கள் சாத்தப்பட்டு மறுநாள் முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் மன்னன் சொல்லுகிறான், இதிலே நீங்கள் கண்ட சிற்பம் எதுவென்பதை அடையாளம் கண்டு நீங்கள் பூவுலகத்துக்கு எடுத்து செல்லலாம் என்று. இதை கேட்டவுடனே முசுகுந்த சக்கரவர்த்தி ஆச்சரியப்படவில்லை, அதிசயப்படவில்லை. இந்திரனுக்கு உரிய குணமே சூழ்ச்சி குணம் என்பதை நன்கறிந்தவர் முசுகுந்த சக்கரவர்த்தி. அவர் அதிலே ஆச்சரியப்படவில்லை. அவர் சிவத்தியானத்திலே உள்ளவர். ஆகையினாலே அவர் அதற்கு ஆச்சரியப்படாமல் அதற்கு சம்மதித்து கொண்டு அவர் அப்படியே அந்த சிலைகள் அத்தனையையும் பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு சிலையிலே நீலோத்பல மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அதிலிருந்து வருகின்ற நறுவாசனையும் சிவமணமும் அவரை அந்த சிலையின்பால் ஈர்க்கிறது. அதை கொண்டு அவர் அந்த பெருமானுடைய பேரொளி ஞானம் அவருக்குள்ளே சித்திக்க அந்த சிலையின் அருகே சென்று அந்த சிலையை தொட்டு வணங்கி இந்த சிலைதான் என்கிறதை அவர் அடையாளம் காண்கிறார். இந்திரனுக்கோ மிக பிரமிப்பு, மிகச்சரியாகவே அந்த சிலையை கண்டுபிடித்து விட்டாரே என்று. ஆகவே இவருடைய சிவபக்திக்கு நான் ஊறு செய்யக்கூடாது என்று நீங்கள் இந்த மொத்த சிலைகள் அத்தனையையும் கொண்டு செல்லுங்கள் என்று அவ்வளவு சிலைகளையும் கொடுத்து பெருமானுக்கு மலர்களால் அர்ச்சிக்க வேண்டிய தேவலோகத்து மலர்களையும், நாங்கள் எல்லாம் தேவலோகத்து மலர்களை பாரிஜாதம் போன்ற பல மலர்களை சொல்லுவோம் எங்களுடைய பூலோகத்திலே, அதெல்லாம் எங்கிருந்து வந்தது என்றால் தேவருலகத்தில் இருந்து பூமிக்கு வந்தவைதான். எப்படி வந்ததென்றால் முசுகுந்த சக்கரவர்த்தியின் மூலம் இந்த தேவருலகத்துக்கு, அதாவது திருவாரூருக்கு வந்து இந்த பூமி எங்கும் பரவியது என்பதுதான் அன்பர்களே உண்மையான விடயம். அப்ப இவற்றை எல்லாவற்றையும் புனித தீர்த்தங்கள், தேவதாறு போன்ற இப்படியான விடயங்களை எல்லாவற்றையும் இந்த பூலோகத்துக்கு எப்படி கொண்டு வாரது என்று இருக்கின்ற பொழுது அங்கே பாற்கடல் கடைந்த பொழுது வெளிப்பட்ட பல்வேறு வகையான திவ்ய பொருட்களிலே தேவதாறு என்று சொல்லப்படுகின்ற மரமும் வெளிப்பட்டது. அந்த மரம் தேவலோகத்திலே இருந்தது. அந்த தேவலோகத்திலே இருந்த அந்த தேவதாறு மரத்தின் கட்டைகளை பயன்படுத்தி அங்கே ஒரு தேரானது செய்யப்படுகின்றது. அந்த தேவதாறு மரம் பாற்கடலில் இருந்து வந்த காரணத்தினாலும் அது ஆழிக்கடலிலே இருந்து வந்த காரணத்தினாலும் இன்றைக்கும் திருவாரூரில் ஆழித்தேர் என்ற பெருமையை இந்த திருவாரூர் தேர் பெற்றுக் கொள்கிறது. சொல்லுவார்கள் திருவாரூர் தேர் இழுத்த மாதிரி என்று, ஆழித்தேர் என்று சொல்லுவார்கள். இதுதான் நண்பர்களே அதன் பொருள். ஆழியில் இருந்து வெளிவந்த அந்த தேவதாறு மரத்தை பயன்படுத்தி செய்யப்பட்ட அந்த தேரிலே தேவருலகத்தில் இருந்து நடராஜர் விக்கிரகங்கள் அனைத்தையும் தேவ மகளிர்கள் சூடி மகளக்கூடிய பெருமானுக்கு அர்ச்சிக்கக்கூடிய அந்த மலர் பொருட்கள் தீர்த்தங்கள் அனைத்தையும் அந்த தேரிலே வைத்து முசுகுந்த சக்கரவர்த்தி பூலோகமாகிய திருவாரூருக்கு கொண்டு வருகிறார். இப்படி கொண்டு வந்து அந்த திருவாரூர் வீதி எங்கும் அங்கே தங்க மலர்களினாலே பெருமானுக்கு அர்ச்சித்து அதனை வரவேற்று அங்கே பிரதிஷ்டை செய்கிறார்கள். அதுபோன்ற ஏனைய 6 இடங்களிலேயும் அங்கிருந்து தேவருலகத்திலே கொண்டு வரப்பட்ட அந்த 6 சிற்பங்களும் வைக்கப்படுகின்றது. இவ்வாறு 6 இடங்களிலும் வைக்கப்பட்ட ஒவ்வொரு கோயில்களும் தமிழகத்தில் தனித்துவம் பெற்று விளங்குகின்றன என்ற அற்புதமான செய்திக்கு மேலதிகமாக இந்த திருவாரூர் தியாகேச பெருமானுடைய மூலவர் புற்றிடங்கொண்டாராகவும் அவருக்கு அருகாமையிலேயே பெருமான் முசுகுந்த அர்ச்சனை என்று சொல்லி அடியவர்களே, நீங்கள் இந்தியாவுக்கு செல்லக்கூடியவர்கள், இந்தியாவிலே இருப்பவர்கள் நீங்கள் கண்ணார காண முடியும். முசுகுந்த அர்ச்சனை என்று இன்றைக்கும் செய்வார்கள். அந்த முசுகுந்த அர்ச்சனை செய்வதற்குரிய காரணம் அடியவர்களாகிய நாங்கள் எல்லோரும் அந்த முசுகுந்த சக்கரவர்த்திக்கு நன்றி கூறும் முகமாக இந்த பூவுலகத்துக்கு பெருமானை விக்கிரகமாக இங்கே கொண்டு வந்து எங்களுடைய ஊனக்கண்களால் கண்டு தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை முசுகுந்தர் தந்தார். ஆகவே அந்த முசுகுந்த பெருமானை, அந்த ஐக்கியத்தை, சிவ ஐக்கியத்தை நினைவு கூறுகின்ற தன்மையாக இன்றைக்கும் திருவாரூர் தியாகேச பெருமானுக்கு முசுகுந்த அர்ச்சனை என்கின்ற அர்ச்சனை அங்கே செய்யப்படுகின்றது. அபிடேகங்கள், அலங்காரங்கள் எல்லாமே மிகச்சிறப்பாக புற்றிடங்கொண்ட பெருமானுக்கு பக்கத்திலே
இரட்டை மூலவராக விளங்கக்கூடிய திருவாரூர் பெருமானாக அங்கே திருவாரூர் தியாகேச பெருமான் எழுந்தருளி அருள்வாளிக்கக்கூடிய தலம்தான் இந்த திருவாரூர் தலம். அண்மையிலே வருகின்ற 29ஆம் திகதி இந்த ஆழித்தேர் திருவாரூர் எங்கும் திருவீதி உலா வரை இருக்கின்றது. பெருமானை சுமந்து கொண்டு சென்று தரிசிக்கக்கூடிய அடியவர்கள் அல்லது தொலைக்காட்சி வாயிலாக கண்டு தரிசிக்கக்கூடிய அடியவர்கள் அந்த ஆழித்தேரின் அற்புதத்தினையும் மகிமையையும் உணர்ந்து கண்ணார கண்டு பெருமானை தியாகேசனை மனதிலே இருத்தி தியானித்து பேரின்ப பெருவாழ்வு அடைய முடியும் என்பது அற்புதமான செய்தி. அப்படி இருக்கக்கூடிய இந்த பெருமான் இந்த பங்குனி நாளிலே மகோற்சவம் காண இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த திருவாரூர் தலத்திலேதான் விரண்மிண்ட நாயனார் சுந்தரரை தடுத்தாட்கொண்டு, அதாவது திருக்காவணம் என்று சொல்லப்படுகின்ற அடியவர்கள் கூடியிருக்கக்கூடிய அற்புதமாக அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அன்பர்களே, இன்றைக்கும் அடியேன் அண்மையில் சென்று தரிசிக்கும் பேரினை எம்பெருமான் நல்கியிருந்தார். அப்படிப்பட்ட அந்த திருவாரூர் தலத்திலே அடியவர்கள் கூடியிருக்கின்ற அந்த திருக்காவணத்திலே சுந்தரர் பெருமான் தன் தோழன்மையோடு பெருமானை தரிசிக்க வருகின்ற பொழுது அடியவர்களை வழிபடாது செல்கின்ற அந்த சுந்தரரை தடுத்து நிறுத்தி வினாக்களை தொடுத்து விரண்மிண்ட நாயனார் தடுத்த அற்புதமான சிற்ப சிலைகள் காட்சிகள் பெரிய புராணம் அற்புதமாக எடுத்து கூறும். அந்த விரண்மிண்ட நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் இல்லை என்றால் நாங்கள் இன்றைக்கு இந்த பெரிய புராணம் என்ற மாக்கதையினை படிப்பதற்கோ இந்த அருளாளர்களுடைய திவ்ய தரிசனங்களை அறிவதற்கோ இந்த மானிட புறவியில் எங்களுக்கு பாக்கியமற்று போயிருக்கும். அந்த திவ்ய அருட்பேற்றை திருத்தொண்ட தொகையை நல்குவதற்கு அடித்தளமாக இருந்தது இந்த விரண்மிண்ட நாயனாருடைய சுந்தரருடைய அற்புதம் நிகழ்ந்த தலம் இந்த திருவாரூர் தலம். பறவை நாச்சியாருக்கு நெல் கொண்டு வந்து சிவகணங்கள் எல்லாம் குவித்த பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமான அந்த குண்டையூரிலே இருந்து எடுத்து நெல்மணிகள் கொண்டு வந்து குவிக்கப்பட்ட அந்த மண்டபம் இன்றைக்கும் அழகாக பொலிவோடு அங்கே விளங்குகின்றதை நாங்கள் காண முடியும். அற்புதமாக அங்கே பெருமானுக்கு அன்று சிலை அமைத்து குண்டையூர் கிளாராக பெருமான் அங்கே கொடுத்தருளிய அந்த அற்புத திருவிழாவும் அற்புதமாக திருவாரூரிலே செய்வார்கள். இந்த திருவாரூர் தலத்திலே பெருமான் சுந்தரருக்காக ஒளிந்தொளிந்து தன்னுடைய திருப்பாதம் தேய்ந்து போக அந்த திருவீதியாலே நடந்து வலப்புறமாக சென்று அங்கே பறவை நாச்சியாருடைய இல்லத்துக்கு தூது சென்ற அற்புதமான ஆலயம் பறவை நாச்சியாருடைய ஆலயமும் அந்த திருவாரூர் தலத்துக்கு அருகிலேயே அமைக்கப்பட்டுள்ளது. பறவை நாச்சியார் வாழ்ந்த அந்த பறவை நாச்சியாருடைய இல்லம் அங்கிருந்து சென்னையிலே இருக்கக்கூடிய திருவொற்றியூருக்கு பெருமான் வந்து சங்கிலியாரை திருமணம் செய்து இருந்த இடம் அந்த திருவொற்றியூர் பெருமானுக்கு திரு கார்த்திகை உற்சவத்தை ஒட்டி வருடத்தில் ஒரே ஒரு நாள் கார்த்திகை பெருநாளை ஒட்டி மட்டும்தான் அவருடைய கவசம் திறக்கப்பட்டு அங்கே புனுகு சாத்தப்பட்டு அந்த புனுகானது அடியவர்கள் எல்லோருக்கும் பிரசாதமாக ஒரு சிறிய கலரிலே அடைத்து கொடுப்பார்கள். மண் சட்டிகளிலே வைத்து அங்கு செல்கின்ற அடியவர்களுடைய நெற்றியிலே பொட்டாக இட்டு விடுவார்கள். அந்த புனுகு ஒரு மருந்தாக பயன்படுத்துகின்ற அடியவர்கள் பலன் பெற்ற அடியவர்கள் இன்றைக்கும் ஏராளமானவர்கள். அப்படிப்பட்ட ஆழித்தேர் எங்களுடைய பூமிக்கு வந்த அற்புதமான செய்தியையும் அந்த அடியவர்கள் சிவனடியார்கள் 63 வரலாற்றை தந்த பெருமைக்குரிய சுந்தரரை தடுத்தாட்கொண்டு விரண்மிண்ட நாயனார் அற்புதம் நிகழ்த்தி எங்களுடைய திருத்தொண்ட தொகை அருளப்பட்ட அற்புதமான திவ்யமான தலம் இந்த திருவாரூர். இந்த திருவாரூர் தலத்திலே வணங்காத தேவர்களோ ரிஷிகளோ இல்லை. அப்படிப்பட்ட இந்த திருவாரூர் பெருமானுக்கு இந்த பங்குனி மாதத்திலே நடக்க இருக்கின்ற மகோற்சவத்திலே அடியவர் பெருமக்கள் எல்லாம் ஆனந்தமாக பெருமானுடைய விழாவை கண்ணார கண்டு தரிசித்து பேரின்ப பெருவாழ்வு வர வேண்டும். அங்கே முசுகுந்தார்ச்சனையை தவறாது செய்ய வேண்டும். நன்றி என்பது நம்முடைய சைவர்களுடைய வாழ்விலே இன்றியமையாத ஒன்று. எந்நன்றி கொண்டார்க்கு முய்வுண்டா முய்வில்லை செய்நன்றி கொண்ட மகற்கு என்பது திருவள்ளுவர் வாக்கு. ஆகவே முசுகுந்த சக்கரவர்த்தியினால் எங்களுடைய பூவுலகத்துக்கு வந்து இன்றைக்கு தமிழ்நாடல்ல ஈழநாடல்ல உலகெங்கும் பறந்து வாழக்கூடிய அத்தனை ஆலயங்களிலும் நாங்கள் ரதங்களை இழுக்கின்றோம் என்றால் அதற்கு மூல காரணராக இருந்தவர் முசுகுந்தர சக்கரவர்த்தி என்ற நன்றியுணர்வோடு திருவாரூர் பெருமானிடத்திலே இருக்கின்ற அந்த முசுகுந்த அர்ச்சனையை நாங்கள் செய்து எங்களுடைய பிறவி பிணியகல எம்பெருமானை தியாகேசனை போற்றி துதிப்போம் என்று கூறி அமைகின்றேன்.
திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அவர் வான்புகள் நின்றது எங்கும் நிலவி உலகிலாம். திருச்சிற்றம்பலம். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு